யூடியூபோட அல்காரித்தை புரிஞ்சிக்கவே முடியல. எப்படி எந்த மாதிரி அது வியூஸ் பார்த்திங்கன்னா நிறைய கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. எவ்வளோ மாற்றங்கள் முன்னேற்றங்களை கொண்டு போகணும் மக்களுக்காக நம்ம நினைக்கிறோம். அதாவது மக்களுடைய பிரச்சனைகள், அதற்கு என்ன தீர்வுக்கான வழிகள் கொண்டு போகணும், என்ன மாற்றங்கள் கொண்டு வரணுன்ட்டு நம்ம ஒரு சஜெக்ஷன், நம்மளுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறோம், ஒரு பரிந்துரை செய்கிறோம், ஒரு கோரிக்கை வைக்கிறோம், அதை அரசுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறோம், ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். ஒரு சாலையாக இருக்கட்டும், ஒரு சாலை ஒரு பாதுகாப்பான சாலையாக, விபத்து இல்லாத ஒரு சாலையாக மாற்றணும். அது என்னென்ன பண்ணலாம், எப்படி அதை மக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, தரமான சாலையும் அதே போல் இந்த பாதுகாப்பான பயணத்திற்கான அந்த எச்சரிக்கை, அந்தந்த இடத்துக்கு தகுந்தாற்போல் வளைவு பகுதிகள் மெல்ல செல்வதற்கு சிசிடிவி கேமராக்கள் பாதுகாப்பு இருக்குது, திருட்டுக்களை தடுக்குவோம், அதிவேகத்தை தடுக்குவோம். இந்த மாதிரி நிறைய நம்ம அந்த இதை அரசு கொண்டு போனோம், எங்கெங்கே பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறோம். அதே போல் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துன்னு நினைக்கிறோம். யூடியூப்பு அதுக்கான ஒரு இடமா நம்ம பார்க்குறோம். கூடுதலாக நிறைய நம்ம மனு கொடுத்துட்டு அது தீர்வு ஒரு பக்கம் வந்தாலும் நேரடியாக இன்னும் நிறைய பேர் கொண்டு போய் சேர்த்து எல்லார் மூலமும் கொண்டு போகலாம். ஆனால் அது வீடியோவை பதிவு செய்யும்போது அந்த வீடியோ அந்தளவுக்கு மக்கள் பார்வைக்கு போக மாட்டேங்குது. அப்போது யூடியூப் அல்காரிதம் என்ன பண்ணுது, எதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், எதை சேர்க்கக்கூடாதுன்னு யூடியூப்பில் எப்படி அது செயல்படுது, அதை பற்றி ஒரு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அதை நம்ம இது ஷேர் மார்க்கெட் மாதிரி இருக்குது. அதை கற்றுக்கணும் போல் இருக்குது. எது எப்படி எந்த பண்ணால் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சால் கூட அதை சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு சஜெக்ஷன். ஏன்னா முழுக்க மக்கள் சேவைக்காகவும் ஒரு வரலாறாகவும் ஒரு மாற்றத்திற்காகவும் தான் நம்ம செயல்பட்டுருக்கோம். நன்றி.